வணக்கம். சிலோன் தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புதிய வாகனங்கள் வாங்க காத்திருந்தோருக்கு பேரிடி தகவல். ஒருவரால் மொத்த நாட்டுக்கும் வந்த சோதனை. இலங்கையில் மத நல்லிணக்கத்தின் அடையாளம். வெளியான காணொளி, இணையத்தில் கலக்கும் வீடியோ. யாழ்ப்பாணத்தில் இருந்து காரில் வந்த இளைஞர்களின் கண்களுக்கு அதிக ஒளியுள்ள டோர்ச் லைட்டை அடித்து அராஜகத்தில் ஈடுபட்ட மாங்குள போலீசார் எதிராக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை. நாட்டு மக்களுக்கு மீண்டும் பேரிடி தகவல். இலங்கை மீண்டும் வங்குரோத்து நிலைக்கு தள்ளப்படலாம் என்கிறது உலக வங்கி. பாப்பரசர் பிரான்சிஸின் மறைவுக்கு ஜனாதிபதி இரங்கல். நேரடியாக விஜயம். இனி தொடர்வது விரிவான செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்த வரிகளால் இலங்கையின் வாகன இறக்குமதிக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அத்துடன் ஜப்பானில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனத்தின் விலை சுமார் 20% அதிகரிக்கும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயங்களை இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் செயலாளர் அரோஷா ரொட்ரிகோ தெரிவித்துள்ளார். ஜப்பானின் நாணயமான ஜென்னின் பெறுமதி 1.95 காணப்பட்ட நிலையில் அது இப்போது 2.15 வரை அதிகரித்துள்ளது. ஜென் பெறுமதியில் ஏற்பட்ட அதிகரிப்பு வாகன விலையில் 20% அதிகரிப்புக்கு காரணமாக அமைந்துள்ளது. இதனால் இந்த வாரம் இறக்குமதி செய்யப்படுகின்ற வாகனங்களின் விலைகளில் பாதிப்பு ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாலர், பவுண்ட் போன்ற முக்கிய நாணயங்களின் பெறுமதியின் அதிகரிப்பு இலங்கையின் வாகன இறக்குமதியை கடுமையாக பாதித்துள்ளது. அத்துடன் தற்போது இறக்குமதி செய்யப்படுகின்ற வாகனங்களின் அனுமதியில் தாமதங்கள் மற்றும் பிழைகள் இருப்பதாக இலங்கையின் வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் செயலாளர் மேலும் தெரிவித்தார். கண்டியில் ஸ்ரீ தலதா மாளிகையின் புனித பல் சின்னத்தை வழிபடுவதற்காய் நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருந்ததால் 2 நாட்கள் கண்டிக்கு பக்தர்கள் போக வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஸ்ரீ தலதா மாளிகையில் புனித பல் சின்னத்தை காண சென்ற பௌத்த பக்தர்கள் குழு உள்ளூர் முஸ்லிம் மசூதிக்குள் ஓய்வெடுத்த காட்சிகளை காண முடிந்தது. வருடாந்த ஸ்ரீ தலதா வந்தனாப விழாவுக்காக கண்டி நகரில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுவதால் கண்டி நகரம் கடுமையாக நெரிசலில் சிக்கியுண்டுள்ளது. முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதால் சில யாத்திரர்கள் வரிசையில் இரவை கழிக்க வேண்டியுள்ளது. மசூதிக்குள் பக்தர்கள் நிம்மதியாக தூங்குவது போன்ற படங்கள் மற்றும் காணொளிகள் சமூக ஊடகங்களில் பரவலாக பரப்பப்பட்டு மத எல்லைகளுக்கு அப்பால் இரக்கம் மற்றும் ஒற்றுமையை காட்டியுள்ளதாக சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்டு வருகிறது. யாழ்ப்பாணத்தில் இருந்து வவுனியா நோக்கி சென்ற இளைஞர் குழுவை அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்ட மாங்குளம் போலீசார் 2 எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனை போலீசார் தெரிவித்துள்ளனர். வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் திலக் தனபால இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர் குழுவினர் கடந்த 22ஆம் தேதி யாழ்ப்பாணத்துக்கு இருந்து வவுனியா நோக்கி காரில் சென்றனர். இதன் பொழுது இளைஞர்களை மாங்குளம் போலீசார் வழிமறித்தனர். வழிமறித்த போது டோர்ச் லைட் வெளிச்சத்தை கண்ணில் பாய்ச்சி வழிமறித்தனர். டோர்ச் லைட் வெளிச்சத்தை கண்ணில் பாய்ச்சி வழிமறிப்பது தவறு என அந்த இளைஞர் குழு எடுத்து கூறிய போது அவர்களோடு போலீசார் முரண்பாட்டில் ஈடுபட்டதோடு அவர்களை அச்சுறுத்தி இருந்தனர். அத்துடன் தகட்டு இலக்கத்தை வழங்க மறுத்ததோடு அராஜகத்திலும் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தை அந்த இளைஞர் குழுவினர் ஊடகங்கள் ஊடாக வெளிக்கொண்டு வந்திருந்த நிலையில் வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் திலக் தனபாலவின் கவனத்துக்கும் அதை கொண்டு வந்தனர். இந்த நிலையில் குறித்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் 2 எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண சிரேஷ்ட போலீஸ் அதிபர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதாரமானது ஒரு நிலையான தன்மையை எட்டியுள்ளதாக கருதப்பட்டாலும் மக்கள் தொகையில் 1/3 பங்கினர் மீண்டும் வறுமைக்குள் சிக்கிக்கொள்ளும் அபாயம் இருப்பதாக உலக வங்கி எச்சரித்துள்ளது. 2025ஆம் ஆண்டுக்குரிய இலங்கைக்கான அபிவிருத்தி அறிக்கையை வெளியிடும் போதே இந்த தகவலை உலக வங்கி தெரிவித்துள்ளது. மேலும் இலங்கையின் பொருளாதாரம் தற்போது குறிப்பிடத்தக்க மாறுபாடுகளை காட்டி வருவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் வறுமையின் அபாயம் மீண்டும் அதிகரித்து வருவதாகவும் உலக வங்கி குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் பொருளாதாரம் ஒரு நிலையான தன்மையை பெற்றிருந்தாலும் நாட்டில் வறுமை அல்லது வங்குரோத்து நிலை அதிகரித்துள்ளதாக உலக வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிப்பதற்காக ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க பிற்பகல் வத்திக்கான் தூதரகத்துக்கு சென்றுள்ளார். தூதரகத்துக்கு சென்ற ஜனாதிபதியை இலங்கைக்கான வத்திக்கான் அப்போஸ்தலிக்க பிரதிநிதி பேராயர் பிரயின் உதக்வே ஆண்டகி வரவேற்றார். பின்னர் பேராயருடன் சிறிது நேரம் உரையாடிய ஜனாதிபதி அங்கு வைக்கப்பட்ட இரங்கல் புத்தகத்தில் குறிப்பொன்றை பதிவிட்டுள்ளார். நித்திய இளைப்பாறிய பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் உலகெங்கும் உள்ள அனைத்து கிறிஸ்தவ மக்களுக்கும் இலங்கை அரசாங்கத்தின் மக்களினதும் இரங்கலையும் ஜனாதிபதி தெரிவிப்பதாக அதன் போது குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள www.silonthamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.